மரபணு மாற்று விதை தயாரிக்கும் நிறுவனமான மான்சான்டோவிற்கு எதிராக உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. பாரம்பரியமாக இயற்கை விதை நெல்லை வைத்து செய்து வந்த விவசாயத்திற்கு மாற்றாக முற்றிலும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை அறிமுகப்படுத்தியது மான்சான்டோ நிறுவனம். மரபணு மாற்றப்பட்ட விதை காரணமாக புழுப்பூச்சிகள் அண்டாமலும் விளைச்சல் அதிகரிக்கவும் பயன்படும் என அந்நிறுவனம் அறிவித்தது. ஆனால் இது மண்வளத்தை கெடுப்பதாக உலகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், மெக்சிகோ, சிலி என சுமார் 40 நாடுகளில் மான்சான்டோவிற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மரபணு மாற்று விதைகளை தயாரிக்கும் நிறுவனமான மான்சான்டோ தனது லாபத்திற்காக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சுரண்ட பார்ப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த விதைகளை பயன்படுத்துவதன் மூலம் மனித சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். மான்சான்டோ நிறுவனம் மரபணு மாற்று விதைகளை உற்பத்தி செய்வதற்கு எதிராக சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் பல்வேறு விதங்களில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தயானந்த், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.